நில மோசடி வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். கரூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. உள்துறை செயலாளர் பொறுப்பிலிருந்து அமுதா மாற்றப்பட்டு தீரஜ்குமார் நியமனம். உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறைக்கு மீண்டும் மாற்றப்பட்டார் சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் 10 மாவட்ட ஆட்சியர்கள் அதிரடி மாற்றம். நீலகிரி ஆட்சியராக இருந்த அருணா புதுக்கோட்டைக்கு மாற்றம். நாகை ஆட்சியராக ஆகாஷ், அரியலூர் ஆட்சியராக ரத்னசாமி, கடலூர் ஆட்சியராக சி.பி. ஆதித்யா நியமனம். காவேரி நீர்த்தர மறுக்கும் கர்நாடகாவிற்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம். தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காவேரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமை உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படி மாண்புமை உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. கனமழையால் கர்நாடக அணைகளில் இருந்து 40,000 கன அடி உபரிநீர் திறப்பு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 16,000 கன அடியாக அதிகரிப்பு. மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் 23ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். சென்னையில் நாளை மறுதினம் போராட்டம் என பாமக அறிவிப்பு. கூடலூரில் கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. குற்றாலத்தில் ஆர்ப்பரிக்கும் நீரால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருப்பரப்பு அருவி, கோவை குற்றாலம், குரங்கு அருவியிலும் சுற்றுலா பயணிகளுக்கு கட்டுப்பாடு விதிப்பு. ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனிடம் சிபிசிஐடி 7 மணி நேரம் விசாரணை. பணத்துக்கும் தனக்கும் தொடர்பில்லை என விளக்கம் அளித்ததாக பேட்டி. சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு அனுமதி. உறவினர்களை ஜாஃபர் சாதிக் ஒரு நாள் சந்திக்கவும் அனுமதி தந்தது சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம். தென்காசி மாவட்டத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு வி.கே. சசிகலா சுற்றுப்பயணம். அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்கு நடவடிக்கை. மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொல்லப்பட்ட விவகாரத்தில் 4 பேர் கைது. சொத்து பிரச்சனையில் இருந்த முன்விரோதத்தால் கொலை நடந்ததாக காவல்துறை விளக்கம். தமிழ்நாட்டில் கூடுதலாக 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. ஐந்தாண்டுகள் கடந்தும் நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தவர்களை கைது செய்யாதது ஏன் என சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. தேவைப்படும் ஆவணங்களை பட்டியலிட்டு தேசிய தேர்வு முகமைக்கு அனுப்பவும் உத்தரவு. திண்டிவனம் அருகே 2 சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை. 15 பேருக்கு தலா 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம்.
பட்ஜெட் தயாரிப்பு பணிகளை தொடங்கியது மத்திய அமைச்சகம். அல்வா கொடுத்து தொடங்கியது வைத்தார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். மேற்கு வங்க ஆளுநர் குறித்து அவதூறு கருத்து தெரிவிக்கக்கூடாது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு தடை விதித்தது கொல்கத்தா உயர்நீதிமன்றம். நிதி ஆயோக் அமைப்பை மாற்றியமைத்தது மத்திய அரசு. கூட்டணி கட்சிகளை சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் சேர்ப்பு. நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் பிரவீன் ஆகிய இருவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைக்க கரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கரூரில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்த வழக்கில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கடந்த 35 நாட்களாக தலைமறைவாக இருந்து வந்தார். இந்நிலையில் கேரள மாநிலம் திருச்சூரில் தலைமறைவாக இருந்த முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் பிரவீன் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர்களை கரூர் தின்னப்பா நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து சுமார் 6 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்த பின்னர் கரூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி பரத்குமார் இருவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், பிரவீன் ஆகியோர் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்றார். காவிரியில் உரிய நீர் திறக்க மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்தியுள்ளதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாட அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். காவிரியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு நாள்தோறும் 1 டிஎம்சி நீரை கர்நாடகா திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக் குழு உத்தரவிட்டது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த கர்நாடக அரசு நாள்தோறும் வினாடிக்கு 8000 கன அடி நீர் மட்டுமே திறக்க முடியும் என கூறி வருகிறது. கர்நாடக அரசின் முடிவுக்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் கர்நாடக அரசை கண்டித்து பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் காவிரி விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. துரைமுருகன் தலைமையில் கூட்டம் திட்டமிடப்பட்டிருந்ததால் முதலமைச்சர் இதில் பங்கேற்பாரா என்ற கேள்வி இருந்து வந்தது. இந்த நிலையில் இக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் கலந்து கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் கூட்டத்தில் அதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, பாஜக உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கட்சிகளின் பிரதிநிதிகள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இறுதியாக பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கும் சூழலில் கர்நாடக அரசு தண்ணீர் தர மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார். இந்த ஆண்டில் தென்மேற்கு பருவமழை சாதகமாக இருக்கக்கூடிய சூழலிலும் கர்நாடக அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து பேசிய அவர், காவிரியில் உரிய நீர் பெறுவது தொடர்பாக தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்தை நாடி சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதி கூறினார். காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமை உச்சநீதிமன்ற ஆணையின்படி தமிழ்நாடு பெற வேண்டிய நீரை உடனடியாக பெறுவதற்கு தேவைப்படும் மாண்புமை உச்சநீதிமன்றத்தை நாடி அனைத்து சட்டபூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள இக்கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கிறது. அத்துடன் காவிரியில் உரிய நீர் திறக்காத கர்நாடகாவிற்கு அனைத்துக் கட்சி கூட்டம் சார்பில் கண்டனமும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்கள் இவ்விவகாரம் தொடர்பாக தங்களது கருத்துக்களையும் தெரிவித்தனர். முழுமையாக எல்லா தீர்ப்பும் வந்துருச்சு. முழுமையாக நீரை பெறுவதற்கு இன்றைக்கு திமுக அரசு வலியுறுத்த வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னைக்கு அங்கே பாராளுமன்றத்திலையும் பேசி முழுமையாக அந்த நீரை பெறுவதற்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழ்நாடு அரசை கலந்து யோசிக்காமல் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது என்று தீர்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த தீர்ப்பை ஒட்டி எப்படி அவருக்கு அங்க அணை கட்ட முடியும்? அணை கட்டும்போது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இவ்வளவு பாதிப்புகளுக்கு இடையிலே மீண்டும் ஒரு அணையை கட்டப்போகிறோம், அதற்கு தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லுவது ஏற்புடையது அல்ல. சகோதர நல்லிணக்கத்தை ஊறு விளைவிக்கிற
இந்திய இறையாண்மைக்கு ஊறு விளைவிக்கிற இந்திய ஒருமைப்பாட்டை குலைக்கிற செயலா கர்நாடக மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதுல பிரதமர் தலையிடுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதை தெரிந்துதான் தமிழக முதலமைச்சர் இது போன்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். காவிரி விவகாரத்தில் கர்நாடக அரசு கரார் காட்டி வரும் நிலையில் விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.